Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி this video was sponsored by Eduquest. So the online learning website. So மறக்காம இந்த வெப்சைட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த லிங்கை. ஸோ மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங் கிளாஸஸ், ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறந்த விலையில் ஆஃபர்லாம் நிறைய போயிருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுற மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த 2025ல் ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நிறைய பேசலாம், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ண கண்டென்ட்டை நம்ம சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்தவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஸோ இதை பற்றினா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த நேமில் இருக்குது பாருங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வச்சு ஒரு கம்பெனி வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ப்ராடக்ட்ஸும் நிறைய கம்பெனிஸ்லாம். ஸோ இப்போ எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ மொபைல் மார்க்கெட்டிங்னே ஒன்று வந்திருக்கு. ஸோ மொபைல் மூலமாக எவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ மொபைலில் தான் பார்த்தா முக்கால்வாசி மக்கள் வந்து பார்த்தா இருக்காங்க. ஸோ மொபைலில் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியை மொபைல் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இன்டர்நெட் மூலமாக. ஸோ அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி இந்த டிஜிட்டல்ன்றது கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அது ஹெச்டி அதில் நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு சொல்லினே போகலாம் அது சொல்லலாம். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுறமே சொல்கிறேன், உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை டிஜிட்டல் முறையில் அதாவது கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக பண்ணி அதை எல்லாருக்கும் கண்ணுக்கும் கவர்ற வகையில் அந்த ப்ரமோட் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் போய் ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணி தர்றது, அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஸோ சொல்லினே போகலாம் மார்க்கெட்டிங்னாலே. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பேசும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரிங்களா? சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பேசலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் பேசுகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பற்றியும் பேசல, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பற்றியும் பேசல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க டைப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிய வகையில்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எந்தெந்த வகையில் பண்ணலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ மறக்காம நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எதுவும் உங்களுக்கு பெட்டர் தான். ஸோ எஸ்இஓனா ரேங்க் ஹையர் ஆன் கூகுள். அதாவது எப்படின்னா நீங்கள் சர்ச் இன்ஜின் மூலமாக ஆப்டிமைசேஷன் பண்ணுறது உங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை உங்கள் வெப்சைட்டில் அந்த ப்ரமோட் பண்ணுற நீங்கள் கம்பெனி பிராண்டிங்கோ. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச் இன்ஜினில் போய் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது உங்கள் வெப்சைட்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது அந்த ஒரு வகையில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் போட்டோ இல்லை ஒரு வீடியோ மாதிரி போட்டோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தா ப்ரமோட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஓன் பிராண்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இஎம்னா எப்படி சொல்லலாம், நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்கிறது எப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டாக உங்கள் கஸ்டமர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ், அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தா உங்களோட ஆஃபர்ஸையோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டோட அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அதோட அப்டேட்ஸ், அதாவது இந்தமாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அதோட ஆஃபர்ஸ் அந்த வந்து அதெல்லாம் சொல்லி அது டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ சிஎம் கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா ஒரு பிளாக் மூலமாகவோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மூலமாகவோ மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி. லாஸ்ட்டாக பிபிசின்னு எப்படி சொல்கிறது, ஒரு கூகுள் ஆட்ஸ் மாதிரி இல்லை வந்து பார்த்தா ஒரு மெட்டா ஆட்ஸ் மாதிரி அது மூலமாக வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணுறது பே பண்ணி அது நீங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா கடைசியாக ஒன்று இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை வேற ஒருத்தர் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வச்சு அவங்களுக்கு தேவையான கமிஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே guys, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒய் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் 2025. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 2025 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அண்ட் ரொம்ப இந்த ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது 2025. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் வாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எப்படின்னா இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி டேட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்று வச்சிருக்காங்க. பட் அதோட ஸ்கில்ன்றது ரொம்ப டிமாண்ட். அப்படி என்னடா பெரிய ஸ்கில்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா எவ்வளோ இருக்குது, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர்சாட்டு, இன்னும் சொல்லினே போகலாங்க, லிங்க்டன். அது வந்து பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஜாப் சம்மந்தப்பட்டது. பட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ட்டு எவ்வளவோ இருக்குது. ஸோ அதில் யார் எல்லாத்தையுமே ஆல்ரவுண்டாக வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்றது தான் அந்த ஸ்கில்லு தான் இப்போ டிமாண்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரவுண்ட் எல்லா வேலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திறமையாக பண்ணி தருவேன், கஸ்டமர் ஈஸியாக கவர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அவனுக்கு தான் வந்து பார்த்தா அந்த ராஜான்ற ஒரு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குயின்ன்ற அந்த பட்டமே அவங்களுக்கு தான் வருது. ஸோ அதில் நிறைய பேர் திறமையாக இருக்காங்க. பட் அந்த ஸ்கில்லுன்றது குறைவாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் கற்றுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவோ இருக்குது சொல்லினே போகலாம். அதை பற்றி வீடியோஸும் நான் தனியாக கேளுங்க, வேணால் நான் போடுறேன். ஸோ இதுதான் காரணம். அதாவது சோஷியல் மீடியா மூலமாகவும் இமெயில் கண்டென்ட் அதுமாரி நிறைய இருக்குது. ஸோ எல்லா வகையிலுமே டாப்பாக இருக்கவன் தான் அந்த ஸ்கில் தான் இப்போதைக்கு டிமாண்டாக இருக்குது அந்த 2025. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் நம்ம. ஓகே காய்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் எதனாலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். அதாவது எப்படின்னா நம்ம அந்த மொபைல் யூஸிங்கிறது அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ரேட்டு ஒரு மொபைல் நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஆர்டர்லாம் விடுறாங்க. ஸோ அது எப்படி வர்றாங்க யோசிச்சு பாருங்களா. அதுவும் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் தான். ஸோ நியூஸ் பேப்பர் மூலமாக, யூடியூப் ஆட்ஸ் மூலமாக, கூகுள் ஆட்ஸ் மூலமாக, மெட்டா ஆட்ஸ் மூலமாக தான் பரப்புகிறாங்க. ஸோ அதில் யார் டிசைன் பண்ணி திறமை வர்றாங்க அவனுக்கு தான் அங்கே இடம், அவனுக்கு தான் வந்து பார்த்தா அந்த ஸ்கில் டிமாண்ட் இருக்குது. ஸோ அதை தேடி எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ சொல்லினே போகலாம், அதை பற்றி நம்ம தனி வீடியோ பேசலாம். சரி வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஆர்கானிக் அண்டு பெய்ட். ஸோ ரெண்டு விதம் இருக்குது இந்த மார்க்கெட்டிங்கில். நீங்கள் வந்து பார்த்தா ஆர்கானிக்னா எப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து பார்த்தா பிளாக் செய்தியோ இல்லை விளாக்ஸ் எடுத்து போட்டோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டோ அதன் மூலமாக ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்டாக்ஸ் கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ எவ்வளவோ இருக்குது சொல்கிறதுக்கு. பட் அதாவது உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். ஆர்கானிக்னா உங்களால் எந்த ஒரு பேமெண்ட் இல்லாமல் ஓனாக வந்து பார்த்தா உங்கள் திறமையை வச்சு பண்ணுறது, உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி. ஸோ பெய்ட்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா அஃபிலியேட் ஆகிற மாதிரி, நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தா டிமாண்ட் இருக்குது தான். ஸோ ஆர்கானிக் மார்க்கெட்டரும் அண்ட் பெய்ட் மார்க்கெட்டர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுமே பெட்டர் தான். நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதுனா உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கணும். ஸ்கில் இருக்கவன் கன்ஃபார்ம் போயிடுச்சுப்பான். ஓகே காய்ஸ், இப்போ நான் நாலாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ஆர்கானிக் விசஸ் பெய்டு. ஸோ அதாவது ஆர்கானிக்காக மார்க்கெட் பண்ணுறது பெட்டரா, பெய்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெட்டர் தான். பட் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறது தான் உங்களோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண டூல்ஸ் ஒரு சில உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி எனக்கு இது பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்பயும் போல் காலங்காலமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் டிசைன் உங்கள் போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணலாம். உங்கள் தம்ப்நெயில்ஸ் இப்போ நீங்கள் யூடியூப் மூலமாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தம்ப்நெயில் தேவைப்படும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கேன்வா ஆர் ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னா ஃபில்மாரான்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட சஜஸ்ட் நான் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப்பில் தான் நான் பண்ணுறேன் கம்ப்யூட்டரில். அதோட அந்த கேன்வா யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தம்ப்நெயில்ஸ் ஆர் போஸ்ட்லாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெட்டர் கேன்வா ஃபோட்டோஷாப்லேயும் நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பிக்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வா பண்ணலாம். ஸோ அதிலே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் வரும். ஸோ ஃபோட்டோஷாப்னா நீங்கள் ஓனாக மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுமே பெட்டர் தான், நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஸ்கிரிப்ட் தெரில, நான் எந்த மாதிரி கண்டென்ட் வச்சு நான் இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தா இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது இப்போ எங்கள் கரெக்டாக அதை பேச தெரியல, நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது, ஆஸ்கே, வாட்ஸ்அப் அதுமாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ChatGPT வந்து பார்த்தா கேட்கலாம். ஸோ நான் எப்படி எனக்கு ஒரு கண்டென்ட் கொடு, நான் இந்தமாதிரி இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் கண்டென்ட் கொடுனா அது கொடுக்கும். ஸோ அதை வச்சும் உங்கள் ஸ்கில் வச்சும் நீங்கள் வந்து பார்த்தா ஆர்கானிக்காக மேக் பண்ணலாம். ஸோ இந்த மீன் கொஞ்சம் வந்து பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண டெஃபினட்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஸோ 5 பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் தமிழில். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வேணும்னா எனக்கு பர்சனலாக DM கூட பண்ணுங்கள் என்னோட மெயிலுக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும்னா கன்ஃபார்ம் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக கன்ஃபார்ம் வீடியோ பேசி போடுவோம். இதை பற்றி எவ்வளவோ இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேச. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ ஆல். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.